Hi மகளே, நான் உங்கள் NSK. வெல்கம் பேக் டு த another episode of NSK Point of View. NSK Point of Viewல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரணம் அறம் தவறேல். இந்த படத்தை ஷெரீஃப் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட நாயகனா நம்ம வைபவ் நடிச்சிருக்காரு. இது வைபவுக்கு ஒரு முக்கியமான படங்க. ஏன்னா இது அவரோட 25வது படம். பொதுவாக 25வது படம், 50வது படம், 100வது படம், இந்த மாதிரியான படங்கள் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு கை கொடுக்காத படங்களாக இருக்கும், அந்தளவுக்கு ஓடாத படங்களாக இருக்கும், மக்களுக்கு பிடிக்காத படமாக இருக்கும். ஆனால் வைபவ் அந்த விஷயத்தில் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இந்த படம் அவருக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியான ஒரு படம். கொலை நடக்குது, அந்த கொலை யார் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இதில் நந்திதா, தான்யா, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் நடிச்சிருக்கு. இந்த மனுஷன் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கரு என்னன்னா, மார்ச்சொரியில் வர பெண்களோட பிணங்களை தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை சுற்றி அந்த கூட்டத்தினால் பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரியான பாதிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் நம்ம வைபவ் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். என்ன மாதிரியான ஹெல்ப்னா, க்ரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்கறது. ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை போலீஸால் கண்டுபிடிக்க முடியலனா அது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றத வைபவ் ஸ்டோரியாக எழுதி கொடுக்குற மாதிரியான விஷயங்களும், முகம் சிதைந்த நிலையில் கிடைக்கிற பிணங்களோட முகத்தை வரைஞ்சி கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை வைபவ் பண்ணிருக்காரு. அதனால் வைபவ் போலீஸோட ஒரு நெருங்கிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்பார் எப்போவுமே. இப்படி இருக்கையில் ஒரு தொடர்ச்சியாக சில கொலைகள் நடக்குது. படத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்லையே எவனோ ஒருத்தன் ஒரு அட்டைப்பொட்டி வச்சுட்டு போயிருக்கான். அந்த அட்டைப்பொட்டியில் 2 கால் எரிஞ்ச நிலையில் இருக்குது. அது கூட ஒரு முகமுடியும் பாதி எரிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த மாதிரி அட்டைப்பொட்டி அங்கே இருக்கிறத பார்த்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆளுங்களாம் கைரேகை ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் கால் வருது. இதே மாதிரி இன்னும் ஒரு 3 இடத்துல அட்டைப்பொட்டிங்க இருக்குது. அதில் 2 கைகளும் உடம்பும் தலை இல்லாமல், தலை மட்டும் கிடைக்கல, மீதி உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3 அட்டைப்பட்டி மொத்தமாக. அந்த 3த்துலேயும் ஒரு பாதி எரிஞ்ச நிலையில் இருக்க மாஸ்க்கும் கூடவே இருக்குது. ஸோ இது என்ன, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னாக்கா ப்ரெஷர் அதிகமாகுது. நம்ம வைபவ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸுக்காக எப்பவும் போல் ஹெல்ப் பண்ணிருக்கும்போது, ஒரு நாள் வைபவ் ஒரு விஷயத்த சொல்ல போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் இந்த கேஸ் நீ ஒதுங்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர். அப்படி கட் பண்ணதுலேருந்து 2 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டரை காணோம். 2 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் காணாமல் போனதுக்கப்புறமா இந்த கொலைக்கான விஷயம் ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது, ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரீப்ளேஸாக நம்ம தானியாவை உள்ளே கொண்டு வராங்க. அவங்க நம்ம வைபவோடு சேர்ந்து இந்த கொலைகள் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதை. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நந்திதாவோட சீக்வன்சஸ் வருது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் இதுதாங்க, அறத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும், அறம் தவறக்கூடாது அப்படின்றது தான். இறந்தவர்களோட உடலை நிறைய நம்ம கலாச்சாரப்படி நிறைய பூஜைகள் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் நம்ம புதைக்கவே செய்கிறோம். அப்படின்னும் போது இறந்த பிணம்னு கூட பார்க்காம அது கூட தன்னோட ஆசையை தீர்த்துக்க முயற்சி பண்ணுற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்களோட பற்றின ஒரு விஷயங்கள் தான் இதில். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்களா? இறந்த பணத்தை கூட உடலுறவு வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. கேஸ் நிறைய ஃபைல் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த படத்துலையும் அதனால தான் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா, புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து அது கூட உடலுறவு வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையில் ஆட்கள் இருக்காங்க. புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து உடலுறவு வச்சுக்கிற அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஆமாம் மக்களே, இதை பற்றின ஒரு ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. பட் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் எந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப அருவருப்பாலாம் யோசிக்கிற அளவுக்கு எந்த விதமான சீன்களும் இல்லை. ஸோ படத்தை தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, விறுவிறுப்பாக போகுது. அடுத்து என்ன நடக்கும் நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு நம்ம ஷெரீஃப். ஸோ அவரோட ரைட்டிங் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட சில ட்விஸ்டர்ஸ் வச்சுருப்பாரு. அது எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை தாராளமாக பார்க்கலாம். வைபவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். வைபவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் மற்றும்
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்காக என்எஸ்கேவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. டடா.